ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தந்தை, இந்த நாட்களுக்காக நன்றி செலுத்துகின்றேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உடைய பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையினாலும் வார்த்தையினாலும் வல்லமையினாலும் உடைய பரிசுத்த கிருபையின் வார்த்தையும் வல்லமையும் குடும்பத்தின் பிள்ளைகளோடு இறங்கி நீர் கிரியை செய்யட்டும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான் அடி சொல்லியிருக்கிறீர். இயேசுப்பா, நீர் உம்முடைய நாமத்தை மட்டும் மையப்படுத்தும், பரிசுத்த நாமத்தை மையப்படுத்தும். கிருபையுள்ள தேவனுடைய இரத்தத்தின் வல்லமை தொடர்ந்து பொறுப்பெடுக்கட்டும். கர்த்தாவே, நீர் தாமே கிரியை செய்வீராக, பொறுப்பெடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இன்று நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஜான் சாப்டர் 3 verse 36. குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிற்கும் என்றான். ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரனை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கின்றான். வேதத்துல கவனிச்சு பாருங்க, வேத புத்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்க வேண்டும். குமாரன் என்றால் யார்? இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற பிள்ளைகளாக ஜீவிக்க வேண்டும். வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்தான் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி. அவரை விசுவாசியாதவன் மேல் தேவனுடைய கோபம் நிலை நிற்கும். அவரை விசுவாசியாதவர்கள் மேல் தேவனுடைய கோபாக்கனி வந்து நிற்கும். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இயேசுவை விசுவாசிங்க, இயேசுவை விசுவாசிங்க. நீங்கள் ஒருவேளை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருக்கலாம், ஒருவேளை கிறிஸ்டியன்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருக்கலாம். ஆனா நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு உங்களுக்காக ரத்தம் சிந்தினார், இயேசு உங்களுக்காக பாடுபட்டார், இயேசு உங்களுக்காக அடிக்கப்பட்டார், இயேசு உங்களுக்காக சகலத்தையும் சுமந்து தீர்த்தார். அந்த உலகத்தில் இருக்கிற பாடுகளை வேதவசனம் அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, குமாரனத்தில் விசுவாசமாயிருக்கிறன் எவனோ நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கின்றான். நித்திய ஜீவன் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவன் குமாரன் மேல் விசுவாசம் உள்ளவன். நித்திய ஜீவன் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவன் இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் உள்ளவன். நித்திய ஜீவன் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன். அவர்களுக்கு மறு ஜென்மம் ஆகிய நித்திய ஜீவன் உண்டு. நித்தியமாக அவர்கள் பரலோகத்தில் இருப்பார்கள், இயேசு கிறிஸ்துவோடு இருப்பார்கள். வேத வசனம் அதைத்தாங்க சொல்லப்பட்டிருக்கின்றது. யோவான் 6ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. ஜான் சாப்டர் 6 verse 40 வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது என்றார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, குமாரனை கண்டு, இயேசு கிறிஸ்துவை கண்டு முதல் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? இந்த உலகத்தில் இயேசுதான் எனக்காக ஜீவனை கொடுத்தார், இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்தான் எனக்காக மரித்தார், இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்தான் மெய்யான தேவன், இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்தான் இந்த உலகத்தையே சிருஷ்டித்தார். முதல்ல குமாரனை அறிந்து கொள்ள வேண்டும், குமாரனை கண்டு கொள்ள வேண்டும். கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, அவரிடத்துல யார் விசுவாசமா இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவ விசுவாசமா இருக்கிறீங்களோ அவர்கள் வேதத்துல கவனிச்சு பாருங்க, எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தம். அதுதான் பிதாவுடைய சித்தம். பிதாவுடைய ஆசை என்ன? சித்தம் என்றால் என்ன? ஆசை. பிதா என்ன ஆசைப்படுறாரு? இவர்கள் என் குமாரனாகிய இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்காக என் குமாரனையே நான் பலியாக கொடுத்தேன். உலகத்துல இருக்கிற பாவத்திற்காக என் குமாரனே அடிக்கப்பட்டார், என் குமாரனே நொறுக்கப்பட்டார். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே,
பிதாவுடைய சித்தம் அதுதான். பிதா அதைத்தான் விரும்புகின்றார். வேதவசனம் அதைத்தான் சொல்ல, என்ன என்று பிதாவின் இடத்தில் ஒருவனும் வரான் என்று ஆண்டவர் சொன்னார். அதனாலதான் தெளிவாக சொன்னார், பிதாவை அறியாதவன் என்னை அறியான், என்னை அறிந்தவன் பிதாவையும் அறிந்திருக்கின்றான். வேதத்துல நிறைய இடத்துல பார்க்கலாம். ஆபிரகாம் கூட என்னுடைய நாட்களை காண ஆவலாய் இருந்தான் என்று வேதவசனம் சொல்ல ஆண்டவர் சொல்லுகின்றார் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில். எனக்கு அன்பான என் தேவனுடைய ஜனமே, எனக்கு அன்பான என் தேவனுடைய பிள்ளையே, நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எப்படி ஜீவிக்கின்றோம்? இயேசுவை அறிந்திருக்கிறோமா? இயேசுவை அறிந்தவர்களாய் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறோமா? வேதத்துல கவனிச்சு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல பாருங்க. ஜான் சாப்டர் 3 verse 16ல கவனிச்சு பாருங்க. வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவு உலகத்துல? இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எப்படி அன்பு கூர்ந்தாரா? தன்னுடைய குமாரனையே கொடுக்கிற அளவுக்கு உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஏன்? தன்னுடைய பிள்ளைகள் கெட்டு போயிடக்கூடாது. நான் சிருஷ்டித்த என்னுடைய பிள்ளைகள் கெட்டு போயிடக்கூடாது. கெட்டு என்றாலும் கேட்டுக்கு போயிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது, பாதாளத்துக்கு போயிடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நம்ம மேல அன்பு வைத்ததுனால தன்னுடைய குமாரனையே இந்த உலகத்தில் அனுப்பினார். ஆம், எனக்கு அன்பான என் தேவனுடைய ஜனமே, நாம் இயேசுவை விசுவாசித்தோம் என்றால், அவரை கண்டுகொண்டோம் என்றால், அவர் மேல நம்பிக்கை வைத்தோம் என்றால், இயேசு கிறிஸ்து மேல நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவனை தர வல்லவர் இயேசு ஒருவரே. நித்திய ஜீவனை தர வல்லவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. நீங்க விசுவாசிங்க, விசுவாசத்துல முன்னடங்க, கர்த்தர் உங்களை நித்திய ஜீவ வரைக்கும் அழைத்து சென்று உங்களை வழி நடத்துவாராக. நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தந்தையே, நாங்கள் கேட்ட இந்த வசனத்தின்படி உம்முடைய நாமத்தை மகிழ்படுத்தத்தக்கதாக நீர் எங்களோடு இறங்கி நீர் கிரியை செய்வீராக. நாங்கள் நித்திய ஜீவனை அடையும் படிக்கும், நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் படிக்கும் நீர் எங்களோடு இறங்கி நீர் கிரியை செய்யும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உடைய பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையும் மெய் தேவனும் ரட்சருமாகிய இயேசப்பாவுடைய மகிமையின் கரம் கொண்டு உதவி செய்யட்டும். இயேசப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவருடைய பலனும் மெய் தேவனும் ரட்சருமா இயேசப்பாவுடைய கிருபையின் கரம் கொண்டு உதவி செய்யட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. கேட்கிற பிள்ளைகள் மத்தியில் தேவனாவும் மகிமையடையட்டும். உலகத்திற்காக ஜெபிக்கவும் தாங்கவும் கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கண்மணி தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஊழியத்தின் மூலமாக அநேக மிஷினரிகளை நாம் தாங்கி வருகின்றோம். ஒரு சில காட்சிகளை நாங்கள் உங்களுக்கு அதில் போடுகின்றோம். நீங்கள் அவர்களுக்காக ஜெபிங்கள். ஜெபிப்பது மட்டுமல்ல, அவர்களை தாங்குவது நம்ம மேல உள்ள கடமை. நீங்க தாங்குங்க. கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றிலும் உங்களை பலப்படுத்தி உங்களை சகலத்திலும் சம்பூர்ணமாக நடத்துவாராக. God bless you.